காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு. தங்க குளத்தில் குதித்தெழுந்த நிலவு போன்ற முகம், நுங்கு மீது திராட்சையை ஒட்ட வைத்தது போல இரு கண்கள், குலோப் ஜாமுன் முகடு போன்ற மூக்கின் கீழ் குங்குமப்பூ சிதறி கிடந்த இதழ்கள், தேய்பிரை நெற்றியும் நெற்றி முன் சரிந்து விழுந்த கன்னங்கள், உரசி கூத்தாடும் தலைமுடியும் என அழகு பெட்டகமாக மிளிர்ந்த அந்த அழகியை பற்றித்தான் ஊரே பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த 13ஆம் தேதியன்று கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கி பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது. சுமார் 40 கோடி பேர் கலந்து கொண்ட இந்த பெருங்கூட்டத்தில் ஒரே ஒரு பெண் கேமரா கண்களில் பதிவாகி படு வைரலானார். புருவத்தை உயர்த்தும் அளவில் சிக்கிய இந்த பெண் குறித்து தேடலை தொடங்கினர் நெட்டிசன்கள். ஒருவேளை ஏதேனும் நடிகைதான் கும்பமேளாவில் பாசி மாலை விற்கிறாரோ என்றே பலருக்கும் எண்ணம் தோன்றியது. ஆனால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இந்தூர் என்ற கிராமத்தில் வசித்த பெண்ணான மோனி போன்ஸ்லே என்கிற மோனாலிசா என்பவர்தான் என்ற விவரம் தெரிய வந்தது. சிறு வயதில் இருந்தே பெற்றோருக்காக வியாபாரம் செய்து வந்துள்ளார் மோனாலிசா. இதற்காக கும்பமேளாவில் கலந்து கொண்டு பாசி மற்றும் மாலை விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும், அதை வைத்து பெற்றோருக்கு நல்ல ஆடைகள் வாங்கி தரலாம் என்றே பிரயாக்ராஜிற்கு வந்துள்ளார். ஆனால் கும்பமேளாவை பார்க்க வந்தவர்களுக்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஐஐடி பாபா உள்ளிட்டோரையும் தாண்டி மோனாலிசாவின் மீது கவனம் திரும்பியது. அளவுக்கு அதிகமான பாராட்டுகள் போதையை தருவதோடு மட்டுமல்லாமல் நிம்மதியை கெடுக்கும் என்பார்களே, அதே நிலைதான் தற்போது திடீர் வைரல் அழகிக்கும் ஏற்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்பவர் அடுத்து இயக்கவுள்ள டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு தருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கும்பமேளாவிலும் இளைஞர்கள் சுற்றி சுற்றி வந்து செல்ஃபி எடுத்தும் செல்போன் எண் கேட்டும் நச்சரித்துள்ளனர். இதனால் மோனாலிசாவுக்கும் அவரது தந்தைக்கும் மன உளைச்சல் தான் மீஞ்சியுள்ளது. தனது மகள் விழாவுக்கு சென்று வைரலானாரை தவிர ஒரு 10 மாலையை கூட விற்கவில்லை என புலம்பினார். அதே நேரம் மோனாலிசாவின் இன்ஸ்டாகிராமில் ஒரே நாளில் மட்டும் 1 மில்லியன் பார்வையாளர்களை நெருங்கி வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஏராளமானோர் மோனாலிசாவை நேரில் சந்தித்து அழகுபடுத்தியும் புகைப்படமும் எடுத்து வருவதால் பேசாமல் சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என எண்ணி இருக்கிறாராம்.